வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டவாணி ஞானபடிவான
அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்வார்களாம். மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க பண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கருள் புரிவாய். கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வருவோர்க்கு வரம் இங்கு அருள்வாண்டி, வருவோர்க்கு வரம் இங்கு அருள்வாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. வேலெடுத்து வினைகளை வேலருக்கு வேளவா கந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தியாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவெளிகளால் என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னை கண் பரப்பா முருகா, எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்துக் கொண்டிருக்கேன். எப்படி இங்கு வள்ளியாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையாக்கா கம்மங்கடையை சேர்ந்த ராசாத்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அருமை என்னார் மாயகுல மாதவன் அண்ணா ஒரு எத்தனை மாசம் அண்ணா இருக்கும் ஆரம்பத்திலே அம்மா வந்துருமா. இதே காலையில உடம்பு இந்த சூழ்நிலைக்கு வேற யாரும் கிடையாது, சொல்லிட்டா சொன்ன இடத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன். வர முடியும் அப்படின்னா வந்துருவேன். நன்றி. வர முடியல அப்படிங்கிற பட்சமா இருந்தா ஆரம்பத்திலே சொல்லிடுவேன். இல்லைன்னா நான் மெனக்கெடு திருமயத்திலிருந்து காளையார் கோயில் வரைக்கும் பஸ் பைக்ல வர வேண்டியது இருக்கா, வர்ற வழியில வர மழை. இப்படி அருமையான திருவிழாவை வைத்து இந்த திருவிழாவிலும் பெருவிழாவாக இருக்க வேண்டும் என்று இப்படி ஒரு முருகனுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடக்கணுங்கிற எண்ணத்தோட ஊரார்கள்லாம் சேர்ந்து இப்ப நீங்க கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வீடு கட்டணும், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு இம்சைகளை தாண்ட வேண்டியது இருக்கு. அப்ப அதே போல தெய்வத்துக்கே திருமணம் நடத்தணும் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்கல்ல. ஒரு சில பேர் நினைப்பாங்க நாடகம் தானடா கழுத கூட தான் பாடும், அப்படி ஒரு சில பேர் நினைப்பாங்க. நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. முருகனுக்கே துணைவியாரா நடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு. அப்ப அது எப்பேற்பட்ட பாக்கியம், அதை எப்படி நினைக்கிறேன் நினைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் நல்ல எண்ணங்களையும் நல்லபடியா வாழ சொல்லி வாழ்க்கையும் புத்தி கொடுத்துருக்கிறாரு. அதனால வேண்டி என்னமோ நீங்க சொன்னீங்க வாராயத்துலையா, சரி வைங்க. மனப்பழுதல் காண வாராயோ
50 பாட்டை அரை மணி நேரத்துல பாடிப்படலாம்டா தம்பி. என்ன ஒரு வேகம்! பரவாயில்ல, இளங்கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு வேகத்துல வேணாலும் போகலாம். ஐவகை நிலங்கள் உண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல 8வது பிள்ளைங்கிற இடத்துல நான் நிக்கிறேன். ஏற்கனவே 7 பிள்ளைங்க இருக்கேம்மா, அது நான் வளர்ப்பு பிள்ளையா 8வது பிள்ளை. அப்பா வேண்டிக்கிட்டாரு, முருகா 7 பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆஸ்திக்கு இருக்கு, அன்புக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு நினைச்சு. இல்ல, இது சொல்ற வார்த்தையில பாருங்களேன், ஆஸ்திக்குன்னு ஆம்பளை பிள்ளை இருக்கு, அன்புக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். பெண்களிட அன்பு அதிகமா இருக்கும். அதுக்காக ஒரு சில பேர் ஆமா ஆமா இந்த அம்மா வசனம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நினைப்பாங்க. பெண்கள்னா எல்லாரையும் பெண்கள்னு சொல்லிட முடியாது. பெண்கள்ல 4 உண்டு. அதுல யாரு பெண்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறவன் தான் ஆம்பளையா. கண்டுபிடிக்காம தெரியாம இருந்துட்டு அந்த பிள்ளைலாம் பொம்பளை பிள்ளையாக்கும் அப்படி சொன்னா அது ஒரு ஆம்பளை பிள்ளைல அர்த்தமா. அதனாலதான் அன்புன்னு சொன்னாலே அம்மா தங்கச்சி பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம காட்டுற அன்புதான். முதல்ல அப்பா தான் அதிகமா பொம்பளை பிள்ளைகிட்ட பாசமா இருப்பாரு. எனக்கு எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு பொதுவாவே அப்பாவை தானே பிடிக்கும். அது என்ன காரணம்? அது என்னன்னு தெரியல, இயற்கையிலேயே எல்லாரும் சொல்றது. இப்ப உங்க பொண்ணுக்கு உங்களை பிடிக்குது அதிகமா. உங்களுக்கு உங்க அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். பாத்தீங்களா, ஆம்பளை பிள்ளைங்கனாலே அம்மாவை தான் பிடிக்கும், பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்பாவை தான் பிடிக்குங்க. 1000 தான் இருந்தாலும் பொம்பளை தானே பெத்து எடுக்கிறாங்க. அப்ப பொம்பளை பிள்ளைய தானே, அம்மாவை தானே பொம்பளை பிள்ளைய பிடிக்கணும். அதையே நினைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, எதனாலன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், பெண்களுக்கு பூராமே அப்பாவை தான் பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்புறம் சொல்றேன், சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சரி நான் சொல்றேன், அவசரம் இல்ல. சரி, காலையில தான் ஊருக்கு போவோம். ஓகே. தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க. அருமையான ஒளிபெருக்கி எனது சார்பாக நன்றி நன்றி. தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க, நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க, நான் உன்னை கண்ட இந்த காலங்கள் வாழ்க, உந்தன் பூம்பாதம் போகின்ற பொன்வீதி வாழ்க, தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. நட்சத்திர மண்டலத்தில் நமக்கொரு மண்டபமா உன் பெயரில் எழுதி வைக்கிறேன், உன்னழகை தொழுது வைக்கிறேன்.
இப்படி எல்லாம் கற்பனைகளோட இந்த இடத்துல காத்திருக்கேன்னா என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் அவர் இங்கு வருவார் என்கிற நம்பிக்கை என் மனதில் உண்டு. வந்துருவார், சீக்கிரமே வந்துருவார். இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை காத்திருந்தா கௌரவம்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு ஆம்பளைக்காக ஒரு பொம்பளை பிள்ளை காத்திருந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு தோன்றதை சும்மா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. காதல்னே சொல்லுவாங்க. முருகனுக்கா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளக்காரனுக்கு பிறந்த வெள்ளக்காரன் பேரே இங்கிலீஷ்ல தான் பேசுவா. இல்ல முருகனுக்கா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு காதல். முருகன் மீது பக்தி காதல். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின்னு திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சிவபெருமானை பார்த்து பாடினாரோ அதே போல பிறந்த நாளிலிருந்து முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வள்ளி முருகனை எப்படியாவது ஒரு தடவை, முருகா பிறந்த நாள்ல இருந்து உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க நேரடியா வரணும், உங்களை ஒரு முறை நான் பார்க்கணும், எல்லா பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி நீங்களா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முருகப்பெருமானை பார்த்து கேட்கணுங்கிற எண்ணத்தோட காத்திருக்கேன். ஏன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வமே வந்து கணவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அது நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். என்னவா என்ன சந்தேகம்? அவர் எனக்கு மாப்பிள்ளை தானே பார்த்து கொடுக்க போறாரு. ஏ கதை என்கிட்ட போதுப்பா. முருகனுக்கு கல்யாணம் ஆனா அவருக்கு பிரச்சனை இல்ல. சரி, நான் எனக்கு தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர் உலகத்துல சொந்த பந்தத்துல சொந்தத்தை விட்டு மட்டும் கல்யாணம் பண்ண கூடாது. ஏன்னு கேளுங்க, நாளைக்கு நம்ம உள்ளக்கு சொந்தம் சுருத்துன்னு ஒரு உள்ள வந்து நிக்காது. அன்னைக்கு திமிர் எடுத்து ஓடி நல்லா கூட்டிக்கிட்டு இன்னைக்கு என்ன சொந்தம் வந்து தேடுறான். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தெரியுமா தெரியும்? ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தான். இதை யார வச்சு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? சரி அந்த விஷயம் அப்படி இருக்கட்டும். கேளுங்க, சகுந்தலை காத்திருந்தா துசேந்தன் வருவாரு, நம்மள காதலிச்சாரு, திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவரை நினைச்சே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கர்ப்பமா இருக்கோம்ப்பா சொல்லிட்டு போறாரு. ஊருக்கு போயிட்டு அரண்மனையில உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து முறையோட வந்து உன்னை மனைவியை அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. சரி, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பருவம் வரும் பொழுது தான் யாருங்கிறதே மறந்துருங்க. இந்த அம்மாவும் அப்படிதான் தாகமா இருக்குன்னு நீர் வேண்டும்னு கேட்டாரு. சரி, நீர் வேண்டும்னா என்ன அர்த்தம்? நீர்னா தண்ணி குடிக்கிற தண்ணியா? இன்னொன்னு நீராகாரம் சொல்லலாம். நீர் வேண்டும். ஓஹோ, அத சொல்லிட்டாரு. புரியுதா? இதுல ரெண்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருச்சு. இந்த அம்மாவும் சொல்றாங்க பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா திருமணம் பண்ணிக்கலாம்னு அவர் கேக்குறாரு. திருமணம் நம்ம ரெண்டு பேரா பண்ணிக்கிறது உத்தமம் இல்ல, பெரியவங்களா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. இல்லம்மா, பெரியவங்க வந்துதான் கல்யாணம் பண்ணி வச்சா அது கல்யாணம் எல்லாம் கிடையாது. மஞ்ச கயிறை கட்டினாலும் கல்யாணம் தான். அப்படித்தான் நிறைய பைபிள் நினைச்சுட்டு தெரியுது. மஞ்ச கயிறை கட்டிட்டா கல்யாணம் பண்ணு. ஊரறிய கல்யாணம் பண்ணா கௌரவம். ஒருத்தருக்குமே கல்யாணம் தெரியாம பண்ணா திருட்டுத்தனம். ஒரு பொருளை தெரியாம எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா இதுக்கு பேர் அதுக்கெல்லாம் மாத்திக்கிறது. அப்ப அவரு சொல்றாரு, இதுக்கு பேரு காந்தர்வ மனம், களவு மனம்னு பேரு. நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், சாட்சி வேணுமே. சாட்சியோட கல்யாணம் பண்றதே தெருவுல தெரியுது. இதுல சாட்சி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரு தெருவா தெரிய வேண்டியதான். அப்ப அவர் சொன்னாரு, 33 கோடி தேவர்களும் 86 ரிஷிமார்களும் இந்த இடத்துல இருக்கிற மரம் செடி கொடி அதன் மேல் இருக்கிற மலர் பறவை முதற்கொண்டு சாட்சி நம்ம திருமணத்துக்கு. இந்த அம்மாவும் நம்பினாங்க. இவர் போனவர் தான். இந்த அம்மா வருவாரு வருவாருன்னு இங்க காத்திருக்காங்க. போனவன் போனானடி, போனவர் மறந்துட்டாரு அந்த அம்மா. இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. முனிவர் கேட்கிறாரு, சகுந்தர இதுக்கு யாரு காரணம்? வளர்த்தவங்கள்ட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்களாம், எவனோ ஒருத்தனை காப்பாத்துறாங்களாம். இப்படிதான் நிறைய நடக்குது. அந்த அம்மாவும் எவ்வளவு நாள் மறைச்சு வைக்க முடியும்? குழந்தை பிறந்துட்டேன். அப்படி நடந்தாலும் அதுக்கு ஒரு கௌரவம் இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு பரதகண்டம்னு நம்ம சொல்றோம். உண்டா? சகுந்தலைக்கும் துசேந்தனுக்கும் பிறந்த குழந்தை பரதன், அதனால பரதகண்டம். இவரும் கூட்டிட்டு போய் அரண்மனையில விட்டுட்டாரு. சரி, ஒருவேளை ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால கர்ப்பமா இருந்தா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவேன்? நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? சொல்லுங்க, கேக்குறேன். அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ, தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலா மேனி இது ஆராரோ, அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ, தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலா மேனி இது ஆராரோ, மகளே நீ மயங்காதே மணிவிழியே கலங்காதே, பூச்சூடும் மணி பூந்தேரே
தொடுத்து அழகு மலர் மாலையிரு ஆராரோ தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாவேணியிரு ஆராரோ மகளே நீ மயங்காதே மணிவிழியே கலங்காதே பூச்சூடும் மணிப்பூந்தேரே கூத்தாடும் பசும்பாலாரே கூத்தாடும் பசும்பாலாரே. ஹலோ சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெம்புதடியாத்தா அன்பாலதா அள்ளி அணைச்சே ஒன்னா ரெண்டா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடம் தீந்திடுமா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்ட சாமி சாமி நம்மள தாங்கி கொண்ட பூமி பூமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா தாய் மனசு தங்கம் நாம் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மோ இது மாறாத பந்தம் 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நாள் சுமந்து நம்மள பக்குவமா ஈன்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாம உறங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி நம்மளுக்காக தியாகம் செஞ்ச தாயி நம்மளுக்காக தியாகம் செஞ்ச தாயி அவதா என்னைக்குமே நம்மளுக்கு சாமி 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா யாரோ அம்மாவை வாங்க முடியுமா ஓ பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தம்
அது தாய்க்கும் கீழதான், நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறுங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வந்து, வெறுங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வந்து, இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறக்கி வந்து சாத வடிச்சு தந்து, பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே. நம் தாகி அவளை போல் யாரும் இல்லை உலகிலே. தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா, தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவதான் கோவில் அவதான் உலகம், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான். மரமோ செடியோ தண்ணி மட்டும் உன்னேதான். பல வகை மரங்கள் என்ன, மரத்தினில் பழங்கள் என்ன, நிறமோ ருசியோ ஒவ்வொன்றும் வேறதா. பழமாயிருப்பதால் மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதால் பொய்யா கசக்குமா. நல்லவ வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா. அவனே மனிதர் அது நீ உணரு, பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. கைதிட்டு எல்லாரும்